எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி இங்கே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வேண்டிய பர்சன் வந்து ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன்லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஹீ ஹேட் அ கிளியர் கான்ஷியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது. அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போ நம்புற விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது இப்போ 1 மினிட்டாக இருந்தாலும் 15 மினிட்ஸாக இருந்தாலும் லைக் இப்போ த்ரூ அவுட்டாக இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற. டாட்டோ சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தேவயானி மேம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷனல் அவங்க பேசுனது கேட்டு. அப்போ நான் ஒரு இமோஷனல் பீயிங் தான். இப்போ அந்த மூடில் இருக்காங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண், கன்கிராட்ஸ். அருணை நேற்று பார்த்தப்ப அருண் வாஸ் லைக் டென்ஷனில் எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையாக மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்கள் படத்துக்காக. நான் இந்த படத்தில் முதலாக கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்துருக்கிற சாங். அதில் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்போ அவங்க பாடினா ஒரு பாடல திரும்ப ஒரு ஒர்க்கில் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனால் இங்கே வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும்போதும் ஐயோ இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கு எதை சூஸ் பண்ணணும்னு. ஸோ குட் டு ஹியர் நக்குல் சிங்கிங். ஐயோ ஹீஸ் அ ஃபேபுலஸ் சிங்கர், பர்ஃபார்மர், ஆக்டர். ஐ ஃபெல் ரியலி குட். அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங். அண்ட் அருண் நீங்கள் பாடின பாட்டும் செம்மையாக இருந்துருச்சு. ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா இருந்துருச்சு. அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என்னை அழகாக போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீனில் வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற. லைக் நான் எப்போவுமே இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். பட் நாம் இப்போ அட்மயர் பண்ணுறது நம்ம இப்போ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டையும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ லைக் இட்ஸ் ஸோ குட் டு சி ஹிம் பீயிங் ஹியர். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற. ஹிஸ் வைஃப் இஸ் தேர் ரியலி சப்போர்ட்டிவ். அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிற. அப்போ ஐ ஹோப் லைக் ஹீஸ் அ ட்ரூ ஸ்டார். லைக் whatever the career is, it doesn't matter after all. And for me, like as far as I think, படங்களோட எண்ணம் doesn't matter. இட்ஸ் நம்ம நேசிக்கிற படங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வருவேன். அப்போ அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து they really love the craft. நம்ம எப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சா அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புறேன். நானே இப்போ தமிழ் ஒரு படம் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 years ஐ கெஸ். பட் நான் நினச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டாகணும். அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் பெரிய போர்ஷனாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. ஸோ நக்குல், இட் வாஸ் ஸோ ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. இப்போ அவங்க கூலாக இருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஷனலாக கூட இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆர்ஜிக்கு அவங்கள பற்றி இன்னும் சொல்லணும். என்னன்னா ஹீ நோஸ் த கிராஃப்ட். அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணாம். ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணாம் அவங்க அது சொல்லுவாங்க, கிளியராக சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்டில் இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன். அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். அப்போ அவங்க கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர். தேவயானி மேமை மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்களெல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட மேமோட நடுவில் உட்கார வச்சப்போ நான் வந்து ஓகே ஹாப்பி ஆகிட்டேன். நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆகிட்டேன் திடீர்னு. தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, பட் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நகுல் அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி. நகுல் அவர் தொட்டா ஷாக் அடிச்சிடும், அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியில் இருப்பார். இங்கே ரவிக்குமார் சார் வரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், யாரை தாண்டி போனாலும் வந்து யூஆர் த மேன் அப்படின்னு நகுல் சொல்லுவார். என்ன இவரை வெட்டிங்களே அப்படின்னு. சார் அது 2011 அப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து. சார்மிங் ஸ்டார் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப் டைட்டில் ஃபார் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து சார்மிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சார்மிங்காக இருப்பாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யுவர் செல்ஃப் யூனோ ஆஸ் அ ஹியூமனாக வந்து நகுல் வந்து ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது மனசில் வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலைங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், ஏன்னா வெக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறியா அப்படின்னு. இதில் என்ன மாவு வெக்க எனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த விதத்தில் வந்து அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நக்குல் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி டவுன் டு அர்த்தாக இருக்கணும், எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் நக்குல் கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க சினிமாவில். கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ, இவங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு. அது நம்மளை தாண்டி பெரியவங்கள தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த விதத்தில் நான் நக்குலில் வந்து நிறைய விஷயங்களில் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹையில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு. பட் த்ரூ அவுட் த டைம் ஐ ஆல்வேஸ் சீன் அந்த பேஷன்ஸ் பர்சவியரன்ஸ் அண்ட் யூனோ ஒரு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக என்றைக்குமே வச்சுருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ ரியலி லுக் அப் டு நக்குல் அ லாட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்புள் லைக் தட். ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மாமு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினம்லாம் ஃபோன்லலாம் பேசிக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை நக்குல, பட் ஹி வாஸ் தேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார், அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்ணுறதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சுருக்கவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அந்த சின்ன சர்க்கிளில் என்றைக்குமே வந்து நாங்கள் பேசுகிறோமோ இல்லையா அந்த சின்ன சர்க்கிளில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நக்குல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம். நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். லைக் ஜகன் சார் இஸ் அன் அமேசிங் ஃபாதர். ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம், சாரி கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு, கொஞ்சம் நாள் ஆச்சு மேடை ஏறி, அதனால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன். பட் திஸ் என்டையர் டீம் ஐட் லைக் டு விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். டைரக்டர் ஆர்ஜிகே அண்ட் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டனினா நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமு ஆஸ் யூஷுவல் யூர் அன் அமேசிங் சிங்கர். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய. ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஐ எம் ஷுர் வி ஷுட் சப்போர்ட் தெம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஐ லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு தான் ஹிட் லிஸ்ட் படம் பார்த்தேன். படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் நேரில் பார்த்துட்டு இதை பொது மேடை அப்படின்னு இங்கேயும் சொல்கிறேன். சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் August 2 தியேட்டருக்கு வரப்போகுது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. ஹலோ, வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். வாஸ்கோட கமா அந்த போஸ்டர் அப்படின்ற ஒரு டிசைன்லேயே வந்து பார்த்துருக்கிங்கன்னா வந்து ஒரு டைரக்டராக வந்து அந்த படத்தோட கான்செப்ட் இது எந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டெஃபரெண்ட்டாக ஒரு காமெடியாகவும் அதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்டில் இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அந்த விதத்தில் அப்புறம்
ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாங் போடுவாங்க, ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் சைடும் சரி, அந்த மியூசிக் டைரக்டரும் சரி, ஒரு 5 சாங்குமே வந்து ப்ளே பண்ணி போட்டது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டை தான் நான் தோணுது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ரொம்ப எல்லாமே வந்து மியூசிக் டைரக்டர் அருண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோமே எத்தனை சாங்ஸுமே வந்து பெப்பியான சாங்ஸு. அப்புறம் அந்த ஜிவி பிரகாஷோட சாங்காக இருக்கட்டும், அப்புறம் நகுல் சாங் பாடியிருக்காரு, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெப்பியான சாங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சாங்ஸு அதுலேயே வந்து அவங்க ஃபஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஒரு பாயிண்டில். எனக்கு இருக்க ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டராக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், எனக்கு சரியான பட்ஜெட் கொடுக்கல, எனக்கு சரியான வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கல, சரியான வந்து காஸ்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ இன்றைக்கி வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அடாப்டேஷன் தான். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி மணி சருக்கு வந்து அவருக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சு, சங்கர் சருக்கு அவர் கிடச்சதெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ ரொம்ப வந்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சது அப்படி கிடையாது. ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லா படங்களும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டே இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வளர்ந்த டைரக்டராக இருக்கட்டும், வளர்கிற ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தான் நான் வந்து மெயினாக சொல்வேன். ஸோ அதில் ஒரு நைஸ் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் என்றைக்குமே வந்து டைரக்ஷன் டீம்லேயும் சொல்லுவேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணாட்டி கூட வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் நான் வந்து மெயினாக சொல்லுவேன். நான் அவரோட அசோசியேட் வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்னென்னா, படையப்பா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் வந்து இந்த ஊஞ்சல் சீன் வந்து திடீர்னு வந்து அவரோட எல்லா சீன்ஸும் வந்து வேகமாக எடுத்துகிட்டே இருக்கார். ஒரு பாயிண்டில் ஒரு 3 o'clock அதான் திடீர்னு வந்து வேறு என்ன சீன் இருக்குது பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி அந்த ஊஞ்சல் சீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்தது தான் வந்து அந்த ஊஞ்சல் சீன். ஸோ ஒரு ப்ராப்பர் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னென்னமோ இருக்கலாம், என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு. ஸோ மெயின் ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து படத்தோட சக்ஸஸுக்கும் சரி, அந்த சோலை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போகணும், கனெக்ட் பண்ணி போகணும். அது எந்த ஒரு படத்துலையும் இருந்தாலும் சரி, எந்த காம்ப்ரமைஸ் இருந்தாலும் சரி, அது வந்து படத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஆடியன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான் நான் யோசிப்பேன் நான். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக டைரக்டர் ஆர்ஜிகே சரி, ஏன் சொல்ல வரேன்னா, ஏன் அந்த நேம் உள்ளே வந்துச்சுன்னா, ஒரு 3 எழுத்தில் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அவரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களோட பங்கை வந்து ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன், எடிட்டர், அப்புறம் ஜெகன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க சோல்ஃபுல்லாக வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த படத்தில் ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சோல்ஃபுல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சோல்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அது என்னுடைய விஷஸ். ஏன்னா ஃபஸ்ட் படத்துக்கு எப்போவுமே வந்து எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு சோல்ஃபுல் வந்து போடுவாங்க. அது இந்த படத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி வந்து நகுல் அப்படின்றது ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாய்ஸ் டீமாக இருக்கும் அப்படின்றதோட தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நக்குல் இன்வைட் பண்ணி கூப்பிடாட்டி கூட வந்து ரொம்ப நாள் நக்குலை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாமே ஒரு டைம் ஃபேக்டர், ஒரு சின்ன கேப் வரும், அது எல்லாருக்குமே வரும் ஒரு பாயிண்டில். ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து சக்ஸஸ் கொடுத்துருப்போம், நல்ல ஒரு பெர்ஃபார்மர் டேலண்டடாக இருப்போம். ஆனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு இழுப்பறி இருந்துகிட்டே இருக்கும். அது சினிமாவில் வந்து ஒரு எப்போவுமே ஹேப்பனிங்கான ஒரு விஷயம் தான். அது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து சக்ஸஸ் அப்படின்றது மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது சக்ஸஸ் ஆனாலும் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பாயிண்ட்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து நக்குல் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மர். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக். அதாவது எல்லாருமே ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆன் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி எனர்ஜெட்டிக் அப்படின்றது இந்த மோஸ்ட் டேலண்டட், மல்டி டேலண்டட்னு நான் சொல்லுவேன்.
சிங்கராக இருக்கட்டும், பெர்ஃபார்மராக இருக்கட்டும், டான்ஸராக இருக்கட்டும். ஸோ அவர் படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு தான் நான் வல்லினத்தில் வந்து அந்த சிங்கிள் ஷாட்டே வச்சேன். அந்த சிங்கிள் ஒரு 25 செகண்ட்ஸ் டோட்டல் ஆக்சுவலாக. அது மற்ற ஹீரோஸ் நான் வந்து கூட ஆட வச்சிருக்கலாம், பட் அவர் சிங்கிள் ஆகட்டும், அப்போ தான் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மராக வந்து மற்ற டான்ஸர்ஸ் கூட ஆடட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து மோதன் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் இருக்கும். அது சிங்கிள் ஷாட்டாக வந்து 4 டேக்கு. ஆனால் அது வந்து ஜெகனில் நான் உள்ள இன்க்ளூட் பண்ணல. அவங்களாவே வந்து சார் எனக்கு வேணாம் சார் அப்படின்ட்டாங்க ஒரு வயலில். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். பாய்ஸ் சொன்ன மாதிரி வந்து மணிகண்டன் வந்து நக்குல் ஃபஸ்ட்டு கிஸ்ஸிங் சீனு அந்த ஒரு பாட்டில் நானும் இருந்திருக்கேன். மோதன் வந்து ஒரு 8x 9x போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ எனக்கு ஒரு ரீயூனிட் மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒரு ஃபீலு. அவரே கூப்பிடாட்டி கூட வந்து என்ன நக்குல் வந்து என்ன கூப்பிடலையா வாஸ்கோடகமா இன்விடேஷனுக்கு இது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு வெல்விஷராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த படத்தில் யூனிட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் வந்து அந்த படம் ஹிட் ஆகணும்னு யோசிப்பாங்க. நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஹோல் ஹார்ட்டாக வந்து நக்குலுக்காக இந்த படம் பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம். நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும், பாய்ஸ்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு சீனே வந்து சொல்லணுமா, அவரோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க. சங்கர் சார் பற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய டேக் எடுப்பார். அதுவும் ஒரு டைமுக்கு 3 kisses அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கு மேலே இருக்கும். அப்போது எத்தனை கிஸ்ஸஸ் பாருங்க. எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு அப்போவே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக செம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள். அப்படியே இருக்கணும், எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவும் கரெக்டாக தான் இருக்காரு. ஆனால் ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அப்பப்போ. அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல. அவரெல்லாம் சூப்பராக இருக்கு. படம் ட்ரைலர் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும். அது நல்லா மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் அது வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நிறைவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அது நம்ம நக்குலே பண்ணுறாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாஸ்கோடகாமா டீம். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்த அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தான். ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று, போய் சேர்றது ஒன்று. ஓகே, அதுவே பெரியது. முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன், முதல் முறையாக இந்த தேட்டரில் நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜில் உட்கார கெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமாக என்னென்னா வந்திருக்காங்க கேஎஸ் ரகுமான் வந்திருக்காரு, நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. தெரியல யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடச்சிது. அதுவே புதுமையாக இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்கிறேன். எங்கள் படம் வல்லினம், தட்ஸ் when I first met நக்குல். அவரோட படம் நான் அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நக்குல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இதே மாதிரி தான் மேடை ஏறும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணிடு ஏதோ பண்ணல என்னன்னு இந்த அறிவழகன் டென்ஷனாகவே இருந்தார். ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ். அறிவழகன் என்னோட வல்லினத்துக்கு மட்டும் டைரக்டர் இல்லை, இந்தியன் டூவில் பார்த்த என்னோட ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நக்குல் வந்து ஐ நோ வாஸ்கோடகாமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஏன்னா நானும் நக்குலும் we did வல்லினம். ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சுது. அண்ட் we did it over a period of time. அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ ஒரு அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மோஜாக்க நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஆனால் நீங்களும் பார்க்குறீங்க போல யூடியூப்பு.
அதை சொல்றீங்க? இல்ல நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்க சேனலை பார்த்தா தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன். நான் சொன்னது சயின்ஸ், ஓகே, ஏலியன், அந்த மாதிரி நோ, ஆல் சயின்டிஃபிக் திங்ஸ், நோ, வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எக்ஸலன்ட். he plays guitar, யோசிச்சு பாருங்களேன், கிட்டார். அண்ட் ஐம் ஷோர் எந்த காலேஜ் படிச்சீங்கன்னா கூட ஐம் ஷோர் he scored with lots of girls in college because he played guitar. I think that's how he scored with Shruti நினைக்கிறேன். Okay, and amazing thing. And it's very, my first என்னன்னா I would like to தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார். அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசாக வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரியே தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்ட்டாக செலவெல்லாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க, நல்லா தருது. வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலேயே தருது. வழக்கமாக நாங்கள் பொக்கே தான் கொடுப்போம், நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நகுல், I can say நக்குலோட ஒரு படம் பண்ணேன், தென் we did brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கூப்பிட்டதில்லை. ஆனால் இதை வந்து நேற்று he called me, ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார், I knew it's a very important film, so I'm here. And the movie looks very interesting, very ப்ராமிசிங்காக இருக்குது. வாஸ்கோடா காமா, ஓகே, 15th century இந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா தான். வாஸ்கோடா காமா இந்தியா தேடி he did his exploration and he set across the sea. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம். அதில் வாட் டு சே, அண்ட் வாஸ்கோடா காமா the Cape of Good Hope அவர் தான் கண்டுபிடிச்சாரு. I hope you, me and all of us will find this Cape of Good Hope. Thank you so much. One more thing, நக்குல் வந்து குட் ஆக்டர். இந்த மேடையில் 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஒன் whom I admire is Mr. K.S. Ravikumar. He has 3 daughters and our family தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லிஸ்ட் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஐ வாஸ் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலண்ட் திங். அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நக்குல். அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நக்குல் அண்ட் ஸ்ருதி. நான் வேணா அடித்து சொல்லுவேன், நக்குல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கான். ஆனால் நக்குல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர். வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நக்குல் சுற்றி இது பண்ணி அங்கே ஒரே பயமாக இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவராக பண்ணுறான் நம்மள இதெல்லாம். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை, நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னுவேன். ஸோ the big fan of you, Shruti. Okay, amazing. I mean, Vanmati likes you. I think she almost thinks you are her role model. Okay, and படத்தோட கேமராமேன் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா தருது. ஏன்னா நக்குல் எல்லார் பக்கத்துலையும் சிரிப்பு இருந்துகிட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா? அவருக்கு தெரில, ஐயோ இன்னொரு 3 படம் எடுத்து நம்ம இருக்குது, இனிமேல் கூப்பிடாதீங்க. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க. இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my hi, you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back now I was watching, ஏன்னா எங்கள் படம் பார்த்துட்டுல I was watching all Kamal Haasan movies. I was watching Panchachandram. அப்போது இது ஞாபகம் இருக்குது, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. I think she's just made that just simple line so iconic. Thank you so much. I wish you all the very best. And also I want to say, இது வந்து my connection with boys team has come a full circle நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நக்குல், மியூசிக் தமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்கள் டேரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டு பர்சனலாக பழக சான்ஸ் கிடச்சிது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவர் தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சொன்னார், இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு. எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். Then I sent a message to Mr. Shankar. I said, அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு.
இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு த சோஷியல் ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்றைக்கி அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த படத்தோட வாட் இஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ். தேங்க் யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நகுல். ஓகே, August 2nd. ஓகே, அண்ட் ஒன்றே ஒன்று மட்டும், ஓகே, நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டுங்க. அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு படம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்ஜிக்கு. வாஸ்கோ ட காமா என்னோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணல சொல்கிற மாதிரி. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த டவுட் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் இப்போ இங்கே இப்படி நிற்கிறேன். அதுக்கு காரணம் வந்து எல்லாரும் சொல்கிற ஆஸ் யூஷுவலான ரீசன் தான். ஃபேமிலி, அம்மா, அண்ணா, அப்பா. ஸோ நான் எது பண்ணாலும் அதில் பாதி அவங்களுக்கு போயிடும். ஸோ மீதி பாதி கடவுளுக்கு போயிடும். எனக்கு எந்த கிரெடிட்ஸும் எடுத்துக்க நான் விரும்பல. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், தலைவர். எனக்கு ரஜினியை தெரியும், ரஜினினால தான் சினிமான்னு என்னன்னு எனக்கு தெரியும். நன்றி தலைவா. விஜய் சேதுபதி சார், காத்துவாக்கில் காதல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ கூப்பிட்டுருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் கேரவனில் பேசினாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஜெயிக்கிறது முக்கியம், சீக்கிரமா ஜெயிக்கிறது அதை விட முக்கியம், ஜெயிக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நன்றி விஜய் சேதுபதி சார். டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ், தேங்க்ஸ் ப்ரோ. சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக வந்திருக்கிறவங்களுக்கும், ஸோ எல்லாத்துக்காகவும் வந்திருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூழ்ச்சி. வாஸ்கோ ட காமா இல்லை சார், கோட்டு போட்டு நீங்கள் சொன்ன உண்மைதான். ஒரு மாதிரி நீங்கள் கேட்பீங்க தான் சார் போட்டு வந்தேன். ஷூட்டிங்லேயே போட்டிருப்பேன், கேட்பாரு டெய்லியும். ஸோ இது என்னது மேலே, இது என்னது அப்படி கேட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு போட்டு வரலாம், அதுக்கு ஒரு டைலாக் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டேன். அப்போ சார் சொல்றாரு. ப்ரொடியூசர் டத்தோ பி டாட் சுபாஷ்கரன் சார். இந்த டாட் வந்து நான் அடிக்கடி போஸ்டரில் விட்டுருவேன். ஆர்ஜிக்கு அந்த டாட்டுன்னு கேட்பாரு சார். ஸ்பீச்லேயே விடல, போஸ்டர்லேயே விடல சார். நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கதை கேட்காம கொடுத்தாரு. கதை அவர் கேட்கல. ஃபர்ஸ்ட் படம் கமிட் ஆகும்போது கதை கேட்கல, எந்த டேட்டுமே என்கிட்ட இல்லை. படம் கொடுத்தாரு, ஒன்றுமே பண்ணலண்ணா. ஸோ ஒரு படம் கொடுத்தாரு, நம்பி படம் கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்றினா காப்பாற்றலையாங்கிறது படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேர்ட்ஸ்லாம் தீர்ந்து போச்சு சார் உங்களை பற்றி பேசுறதுக்கு. டத்தின் ஜலிகா சுபாஷ்கரன். ஸோ மேம், ஸோ அவங்க தான் கோ ப்ரொடியூசர். ரொம்ப நன்றி மேம். நக்குல் சார், நீங்கள் 40 வயசுல குழந்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்கேன். நக்குல் சார் சார் போட்டு கொடுத்துட்டார். ஆக்சுவலாக சீரியஸா சார் வந்து எப்படின்னா ரொம்ப டவுன் டு த எர்த். ஸோ ஒரு நாள் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுன். யாராக இருந்தாலும் சரி, நான் அப்போ தான் பார்க்குறேன், ஓ இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத நான் அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ டவுனாக இருந்தார். எது சொன்னாலும் இப்போ ஃபர்ஸ்ட் நாள் கூப்பிட்டு போகும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு டைலாக் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நாள் படம் எடுக்கிறேன். ஸோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ டைலாக்கே கொடுக்காம நிற்க வச்சா எப்படி இருக்கும். ஸோ ஆனால் வேணும்னு பண்ணல, அது அப்படி இருந்தது. பட் ஆனால் அது அவர் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ மீதிலாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன்ல. ஸோ 44 பேர் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. கிங்ஸ்லி சார், முனிஷ்காந்த் சார், ஆனந்தரா சார், கே எஸ் ரவிக்குமார் சார். ஸோ எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு எடுத்திருக்கேன். 40 நாளில் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப வருஷமெல்லாம் நான் எடுக்கல. வெறும் 40 நாள் இந்த படம் எடுத்திருக்கேன். 41 நாள் எடுத்திருக்கேன். சொன்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன். நக்குல் சார், ஸோ ரொம்ப நன்றி சார். அப்புறமேல் வேறு எதுவும் இல்லை, நிறைய பேசுகிறேன் சார். கே எஸ் ரவிக்குமார் சார், ஆக்சுவலாக சீரியஸாக டிசைர், பிளெஸிங், ஹானர், ப்ரைட் எனக்கு எல்லாமே சார் கூட வந்து பண்ணது. எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. கே எஸ் ரவிக்குமார் சார் நான் பார்த்து படையப்பா, தலைவர் ஃபேன், படையப்பாலாம் பார்த்து வந்திருக்கேன்ல. ஸோ அப்போ அவர் பார்க்கும்போது என்னன்னா, அதனால தான் வந்து அவ்வளோ இப்படி இன்வால்மெண்ட்டாக இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரியே இந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ வாஸ்கோ ட காமாங்கிறது வாசுதேவன், கப்பர், மார்கோ, கோவர்தன் 4 கேரக்டர் தான். ஸோ அப்போ அந்த முக்கியமான கேரக்டராக சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்ரோச் பண்ணியிருந்தேன். சார் உடனே பண்ணார், கதை கேட்டார், பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். ஆனால் மறந்துட்டார் ஷூட்டிங் வரும்போது. எனக்கு கேப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தனா இந்த சேவல் கூவும்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க. கேரவனே வராது. அங்கே வந்து நின்றுட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கேரவன் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. வித் மேக்கப்போட போய் நின்றுருப்பாங்க. ஸோ நான் பார்க்கல, இவ்வளோ பேஷனேட்டடாக, இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க சொன்னதுக்காக சொல்ல, சீரியஸாகவே நான் பார்த்ததில்லை அப்படி.
சூப்பர் அர்த்தனா, தேங்க்ஸ். பர்த்டே பாய் அருண் என்வி மியூசிக் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம் வந்துருங்க. இல்லை பர்த்டே இல்லை, ஆடியோ லட்சம் தான் பர்த்டேன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. அவர் வந்து ஸ்டூடியோவில் இருக்கிறத விட கோயிலில் தான் அதிகமாக இருப்பார். மியூசிக் கம்போசிங் அப்போ ஆளை காணும், ஆள் இருக்க மாட்டார். டிஓபி டைரக்டர்ஸ் டிஓபி இப்போ வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்களே எல்லாருமே. வந்து இப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ யாராவது வராங்கன்னா அவங்களுக்காக தானே வருவாங்க. டிஓபி வந்து ஜென்ரலைஸ்டாக இருந்தார், லோக்கலைஸ்டாக இல்லை. லோக்கலைஸ்னா லைக் ஜென்ரலைஸாக ஷார்ட் எடுத்துக்கோங்க, இந்த ஷார்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஷார்ட், அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. என்ன எழுதணுமோ என்ன சொன்னோமோ அதை மட்டும் எடுத்தாரு. இதான் படத்துக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் டிஓபி தான் இருந்தாலும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. ஆர்ட் டைரக்டர் தங்கமான மனுஷன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் தமிழ் குமரன், காஸ்டியூம் டிசைனர் கீர்த்திவாசன், காஸ்டியூமர் ரஞ்சித், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்படி இன்னும் 2 பேர் டெக்னீஷியனில் சொல்லிடுறேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபிநாத், அவருக்கு சொன்னா மட்டும் கிளாப் பண்ணுது. ஏன்னா அவர் பிஆர்ஓ, நீங்கள் தப்பா நினச்சிக்காது. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்கன்னா இங்கே இருந்து தான் வந்திருக்காரு அவர். ஸோ அதனால இவங்க ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் டைரக்டர் சசி. ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் போயிடுவாங்கல்ல. ஸோ நம்ம ஜெயிக்கல, டைம் ஆகிட்டே இருக்குன்னா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, பாஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யாருமே கூட இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. டைரக்ஷன் டீம்ல ஒரே ஒருத்தனை வச்சு படத்தை முடிச்சேன், ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தா ஒருத்தனை வச்சு படத்தை முடிச்சோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. டைம் ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னு எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ போனாலும் முடிச்சு கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி பார்த்து சென்சார் வந்துருச்சு. நான் ஒரு கட் காமிச்சேன், ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டேன், 3 மணி நேரம் படம் வந்துருச்சு. நான் ஒரு வேர்ஷன் காமிச்சேன், டப்பிங்க்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் படம் மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு நான் காமிச்சேன், எல்லாத்துக்குமே காமிச்சேன், ப்ரொடியூசருக்கு காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காமிச்சேன், யாருமே எந்த கரெக்ஷனுமே சொல்லல. அதுக்கப்புறம் நானா திருப்பி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி சென்சாரில் கொடுத்தேன், சென்சார் எதுவுமே சொல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அதான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் இன்வால்மெண்ட்டில். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரில, பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பைல்வான் சார். நான் ஆக்சுவலாக இப்போ யூடியூப்ல பார்ப்போம்ல, பார்க்கும்போது சீரியஸாக இருக்கும், இவ்வளோ இருக்காரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வரும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்கும்ல, ஆனால் அங்கே தங்கமாக இருந்தார். நான் பார்த்துட்டு என்னடா 2 நாள் தான் யூஸ் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்தந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, புரிதுங்களா? ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தார். இங்கே இப்படி பேசுகிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பார். தேங்க்யூ சார். சாந்தனு சார், சார் தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேவயானி மேம், சாரிட்டா நான் கேட்டுட்டு இருந்தேன் சார், மேம் வருவாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி கூப்பிட்டோம் மேம். ரொம்ப நன்றி மேம் வந்ததுக்கு. ஸ்வீட்டாக பேசுனீங்க, எமோஷனலாக பேசுனீங்கல்ல. உங்களுக்கு அப்புறம் அடுத்த நாள் விட்டாங்கல்ல, அடுத்த நாள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சில் நான் அழுதுட்டேன், 2வது ஆடியோ லான்ச்லேயே அழுதுட்டேன், இதில் அழுவேனா அழுக மாட்டேன்னா தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினோடனே அவங்க அழுதுருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அழுகல. டன் வேற சார். ஜெகன் சார் தேங்க்யூ சார். படிடா பரமா ஆண்டனி தாசன் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஆசிக் சிவகார்த்தியன் சார் கூட நேற்று வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு, அந்த பாட்டு லைன்ஸ் பார்த்துட்டு யார் சூப்பர்னு போட்டிருந்தாரு. ஆசிக் டாடா படத்தில் லிரிக் ரைட்டர் அவரு. ஸோ அவர் அந்த பாட்டு பண்ணியிருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து விவேக் சார் எழுதியிருக்காரு. சார் மொத்த பாட்டையும் ஒரே கதையில கன்வே பண்ணும். இப்போ இந்த உல்டாவா இருக்கு, இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குல்ல, பீக்ல போகுது, அடுத்த ஜென்ரேஷன் போகுதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரண்ட் விஷயம் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணல, எமோஷனலாக யூஸ் பண்ணியிருக்கோம். எமோஷனல் மட்டும்தான் அதில் இருக்கும். டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ மைண்ட் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம். லைக் வந்து முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வில்லன் வந்தாங்கன்னா நம்ம ஏதோ அகைன்ஸ்ட் பண்ணுவாங்களா, செப்பல்லாம் போடுவாங்களா. பொன்னம்பலம் சார்லாம் சொல்லியிருக்காருல்ல, வில்லன்லாம் வந்தாங்கன்னா வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தராஜ் சொல்லியிருக்காரு. அதனாலே அவர் வந்து வில்லன் கேரக்டர்லாம் இப்போ பண்றது இல்லை. எல்லாரும் வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க, வில்லன் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்னன்னா, அப்படி இருந்த நம்ம வந்து இப்போ வில்லனா ரசிக்கிறோம்ல. இப்போ வில்லன் கேரக்டர் தான் வேணும்னு சாரே கேட்டது. எல்லாருமே எப்படி கேட்குறாங்கன்னா வில்லன் கேரக்டர் வேணும்னு கேட்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி மைண்ட் மாறிட்டு இருக்குல்ல, நம்மளுக்கே தெரியாது மைண்ட் மாறிட்டு இருக்கு. கான்சியஸ்னஸ்க்காக இப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் இந்த படமா இருக்கும். இந்த படம் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக பண்ணும். நானே பாரபட்சம்லாம் பார்க்கல, டியூரேஷன் லெங்க்தாக இருக்கு, நானே எடுத்தது தூக்கக்கூடாது அப்படிலாம் பார்க்கவே இல்லை. வெளில இருந்து பார்த்தேன், ஓகே இது வேணும் இது வேணாம், பரவாயில்ல கஷ்டப்பட்டு எடுத்துக்கோ, சரி பரவாயில்ல வேணாம். எடிட்டர் சொன்னாரு, இந்த டேரக்டர் தூக்க மாட்டாங்க, சீன்லாம் தூக்க மாட்டாங்க, நீங்களே தூங்குன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அதுக்கப்புறம் அவர் வேணாம் இதுக்கு மேலே தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு. ஏன்னா ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எவ்வளோ பட்ஜெட் இல்லை அதெல்லாம் தேவையில்லை, யார் எதுனே தேவையில்லை, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா ஓகே, நல்லா இல்லைனா அதுவும் ஓகே. ஸோ ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் வந்து நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் நல்லா எழுதுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. எப்படின்னா ப்ரெஸ் மீடியா
நான் வந்து ஒரு படம் வருது அப்படின்னா இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து படம் வருதுன்னா அதோட ரிவ்யூ ஒன்று இருக்குல்ல, ஆடியன்ஸோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ப்ரெஸ் மீடியா. ஸோ இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதான் ரிசல்ட்டாக வந்துட்டு இருந்தது. நான் டெய்லி ஒரு படம் வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் பிஆர்ஓ. ஸோ அவர் நிறைய பேர் என் டீமில் இருக்காங்களா, நான் கேட்பேன் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு. சில படம் வந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தாங்க, அப்போ படம் நல்லா இல்லை. லைக் இப்போ நான் என் படமே வருதுனாலும் நல்லா இருக்குன்னா சொல்ல வரல, ஸோ நல்லா எழுதுங்கலாம் சொல்ல வரல, அவங்க ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ப்ரெஸ்ஸுக்காக ஷோ போடுவோம். ஸோ அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிறது எழுதுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. யார் பண்ணாலும் அது நல்லா இல்லை தான். ஸோ அப்படி தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க. என்ன சொன்னாலும் அதை எழுத போறீங்க. ஸோ அது நீங்கள் எழுதுறதுக்கு நான் ஃபேன். ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் அதை நான் ரசிப்பேன், பார்ப்பேன், கேட்பேன். வேற முடிக்கணுமா? டன். ஓகே, வேற ஏதாவது விட்டு இருந்தா சாரி. நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ், கொஞ்சம் பேத்துக்கு சாரி. நன்றி, வணக்கம். என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது மைக்கில் பேசுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஆர்ஜிகே அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் தான் எனக்கு வந்து இந்த டீம் டட்டோஸ் பாஸ்கரன் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நக்குல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம படத்தில் நடிச்சிருக்கு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்ச்சனா பினு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா சாமிங்காக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். மற்றபடி ஓவரால் டெக்னீஷியன் கே ஸ்ரீகுமார் சார் வந்து செகண்ட் ஹாஃபில் பிரித்து மேய்ஞ்சிருப்பார், நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓவரால் மியூசிக்கும் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. NV அருண் பண்ணியிருக்காரு, அவர் செமையாக பட்டாசு கிளப்பியிருக்காரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், ஆண்டனி தாசன், நகுல் சார் பாடியிருக்காரு. அப்புறம் நிறையா டெக்னீஷியன் படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் RS சிவாஜி சார்ல இறந்துட்டார், நம்ம கூட இல்லை. அவருக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. அப்புறம் நிறையா டெக்னீஷியன் நடிச்சிருக்காங்க, சில பேர் வர முடியல இங்கே. அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரொமோஷன் டைமில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. மேடையில் வந்திருக்க அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் தேங்க்யூ. ஆல் நம்ம டீமுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.